தம்பி சொல்லுங்கள். உங்கள் பேர்? என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜாராம்ண்ணா. எந்த ஊருங்க நீங்கள்? எனக்கு சொந்த ஊர் திருவாரூர். நான் இங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் டெலிகாமில். எவ்வளோ வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு? இங்கே 1 இயர் ஆகுதுண்ணா. இது எப்படி பிஎஸ்என்எல்லோடதா இல்லை? இது எப்படின்னா ஃபைபர்ண்ணா, அந்த ரேடியேஷன் கதிரொலைகள்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த ஃபைபரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கேபிளை யூஸ் பண்ணுறோம். சரிங்க. அதான் ஒர்க்கு. இது வந்து டவர்லேருந்து வரக்கூடியதுங்களா? ஆமாம், டவர்லேருந்து வர்றது தான். டவர்லேருந்து கேபிள் வழியாக நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் கனெக்ஷன் தான். இது எப்படி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ங்களா வீடுங்களா? புரியல. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கா வீடுகளுக்கா? அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ங்களா? ஆக்சுவலாக இது என்ன ஒர்க் பண்ணுங்க? டவர்லேருந்து இந்த கேபிள் வழியாக என்ன ரேடியேஷன் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுங்க, அதுக்காக தான் இந்த கேபிள். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் தான் அது. சரிங்க. இது கரண்ட் எர்த்தெல்லாம் வராது. இதை நம்ம கரெக்டாக ஸ்லைசிங் பண்ணோம்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் ஆகும். இதில் தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களா? இல்லை, நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கேபிள் தான். ஆனால் நான் வெண்டார், எனக்குன்னு தனி ஓனர் இருப்பாங்க. சரிங்க. டைரெக்டாக இல்லை, தனி வேறு ஓனர் இருப்பாங்க. அவங்க மூலியமாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி சரி. மெயின்டெனன் ஒர்க் எல்லாமே நான் தான். நீங்கள் எப்படி படிச்சிங்களா இதை பற்றி? எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இசிஇ போட்டிருந்தேன். சரிங்க. அது வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரிங்க. இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணேன். சரிங்க சரிங்க. சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு அது செட் ஆகலை, சாப்பாடு செட் ஆகலைன்னு இங்கே வந்துட்டேன் கோயம்புத்தூருக்கு. ஃபீல்டு பிடிச்சி போச்சு, அதனால் பார்த்துட்ருக்கேன். இது எப்படி சிங்கிளாக பார்க்கணும்? உங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இல்லை, எல்லாருமே இருக்காங்க. முன்னாடி இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிள் கட்டாகி போச்சு, அங்கே போயிட்டுருக்காங்க. அதனால நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பேசிக்கலாக என்ன படிச்சிருக்கீங்க? பேசிக்கலாக தான் சொல்லிட்டேன். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலேஜ் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சரிங்க. அவ்வளோதான். இதுக்குன்னு கோர்ஸ் இருக்குங்களா? அவசியம் இல்லைண்ணே, வேலை பார்த்தே கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மாதம் லேபராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளைசர் ஆனேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தான் நம்ம ஒரு ஃபீல்டு, இதை விட்டுறக்கூடாது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது, அது மேக்ஸிமம் தெரியாது. ஆமாங்க. நான் யூஸ் பண்ணுற மிஷின் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா. இந்த மிஷின் 2 லட்ச ரூபா? ஆமாம், புஜிக் ரோடு. இது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அது என்ன மிஷின்? இது ஓடிடிஆர். என்னது? ஓடிடிஆர். இத்தனை கிலோமீட்டரில் ஃபைபர், இப்போ நான் அதை ஸ்ப்ளைசிங் பண்ணி பார்த்தேன்னா எத்தனை கிலோமீட்டர் ஃபைபர் ட்ராவல் ஆகிறத பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. அதுக்கு இது ஓடிடிஆர். ஓகே ஓகே. ஒரு கார் இருக்குது, ஈகோ காரு. டீம் எனக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டு, 2 லேபரு, ஒரு டிரைவர், எல்லாமே எனக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரேடியேஷன் தானே, கதிர்வலைகள்னு சொல்லுவாங்க. அதே இதில் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். இதில் நமக்கு பவர் வரும், அதை எடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவும் நிறையா இருக்குது, இது மட்டும் கிடையாது. ஜியோ, ஏர்டெல் எல்லாமே இதே தான். சேம் ப்ராப்பர்ஸ் தான். இது நான் பண்ணுறேன்ல, இதே தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பிஎஸ்என்எல்லேருந்து தான் அந்த ஜியோ எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், பிஎஸ்என்எல் வேறு, ஒரு நெட்வொர்க்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்ப்ளைசிங் பண்ணுறேன்ல, இதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே ரூட்டில் ஜியோ கேபிள் தான் போகும். அவங்க கட்டாய் பண்ணி இங்கே ட்ரீ கட் பண்ணுறதுனால எல்லா கேபிளையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அதனால கட் அதிகமாக போச்சு, எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட ஆள் என் கூட இருப்பாங்க, ஒரு ஆள் எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்து தருவாங்க. நான் ஸ்ப்ளைசிங் பண்ணுறது மட்டும் தான் என் வேலை. ஆள் இல்லாதனால எல்லா வேலையும் நானே பார்த்துட்ருக்கேன். இந்த மிஷினுக்கு பேர் என்னதுங்க? புஜிக் ரோ. என்னது? புஜிக் ரோ அப்படின்னா மிஷின் பேர். ஓகே ஓகே. ஃபுஜிகுரா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுனா எங்கே படிக்கலாம்? படிக்கலாம், நார்மலாக படிக்கிறது தானே. எலக்ட்ரிக்கல் பற்றி படிச்சுட்டு வரலாம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் படிச்சுட்டு வரலாம். நீங்கள் எதனா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இன்ஜினியருக்கு வேக்கன்ட் இருக்குது. சரி, அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே இருக்குங்க? எல்லா நெட்வொர்க்லையுமே இருக்குது. பிஎஸ்என்எல், ஜியோ. இது அதிகமாக தெரியாதுண்ணே யாருக்கும். இது இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மேக்ஸிமம் யாருக்கு தெரியாது. ஆனால் நல்ல சம்பளம் இல்லை இதில்? நல்ல சேலரி. எனக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் சேலரி. சரிங்க. சரி, இதுவும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா டே நைட் பார்த்தோன்னா 30 ரூபா வரும். அலைச்சல் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. அது காரில் தானே அலையிறோம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இதில்? 2 வருஷம் தானே. 2 வருஷம். ஃபீல்டுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. சீக்கிரமாக ஸ்ப்ளைசிங் வேலை பிடிச்சி போச்சு எனக்கு, அதனால அப்படியே கற்றுக்கிட்டேன். எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், தஞ்சாவூர் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ரொம்பலாம் சுற்றலை.
ஓஎஃப்சி கேபிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே இன்டர்நெட்டு தானே. என்ன கேபிள் மாறும், கேபிள் அந்த இது பார்த்தீங்கன்னா கேபிளை பார்த்தா தெரியும், நேம் பார்த்தீங்கன்னா அது பிஎஸ்என்எல் போட்டிருக்கா, அதே மாதிரி அதில் ஓஎஃப்சி போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஒரு கேபிள் ஒரு மாறு இருக்கும், பேரை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த பைப்பு டட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது இங்கே இல்லை, அது கீழே அதுக்குள்ளே தான் அந்த கேபிள் போகும். ஆக்சுவலாக ஓஎஃப்சி கேபிள் வந்து ஓஎஃப்சி கேபிள் அந்த உள்ளே வந்து பைப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே தான், அந்த பைப்பு கலரை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இது இவங்க டட்டு, அது அவங்க டட்டு, அந்த பைப் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு கோடு போட்டு, ஜியோனா ப்ளூ பர்பிள் அந்த மாதிரி வரும், வோடாஃபோனா இப்போ வெறும் பிளைனாக ப்ளூ கலரில் வரும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த பைப்புக்குள்ளே தான் அந்த டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா? அந்த பைப்புக்குள்ளே இந்த கேபிள் போகும், இந்த கேபிளில் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் இப்போ ஸ்ப்ளைசிங் பண்ணுறேன்ல, நான் அடிச்சுன்னா அங்கே அப்பாயிடும், சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. இந்த மிஷின் எவ்வளோ வரும்னு சொன்னீங்க? 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா. அந்த மிஷின் இது 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபா. நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், புஜிகோ ஸ்ப்ளைசிங் மிஷின் போட்டு பாருங்கள், அதிலே ஒரு ரேட். ஓகே ஓகே. நீங்கள் கையில் வச்சிருக்கிறது அது கட் பண்ணுறது, ஸ்டிப்பர் கட் பண்ணுறது. இது வந்து க்ளீவர், இது வந்து ஸ்டிப் பண்ணுறதுக்கு. அது இந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், இதுக்குள்ளே 2 லேயர் வரும். இது உரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பை யூஸ் பண்ணுவேன். கட் பண்ணுறதுக்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா கிளாஸ், இது 35,000 ரூபாய். அதில் தான் கட் பண்ண முடியும். ஆமாம் இல்லையா? நம்ம கையில் கட் பண்ண முடியாது. கடையில் கட் பண்ணோம்னா நம்ம இங்கே இருக்கு பார்த்தீங்களா லென்ஸு, ஆமாம், இதில் கரெக்டாக நமக்கு நான் அப்படி க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு காட்டும். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபைபரை காட்டும். எதனா ஒரு கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட அடிக்காது, கரெக்டாக இருக்கும். இதை நம்ம எடுத்து அடிச்சுட்டு ப்ராப்பராக காயில் பண்ணி வைக்கலன்னா உடஞ்சி. இது எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அந்த ஏதாவது ப்ராப்ளம்னா தானே இந்த இது வேலை பார்ப்பீங்க? எங்களுக்கு தெரிஞ்சுக்கண்ணா, எங்களுக்கு எப்படின்னா ஆஃபீஸில் போய் சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி கேபிள் சிஸ்டம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேராக அன்னூர் போவேன். அன்னூர் போயிட்டு அங்கே உள்ள சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடிட்டாரு, இதில் போட்டு பார்ப்பேன் எத்தனை கிலோமீட்டரில் கட் ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே தான் கட் ஆயிருக்கு, இத்தனை 10 கிலோமீட்டரில் கட் ஆயிருக்குன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இங்கே தான் வரும் அப்படி கெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் வருவேன். இங்கே வேலை பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி மரம்லாம் பிடிக்கிருக்காங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். ஓகே, இங்கே தான் வேலை போயிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல குழி பறிச்சு தான் அங்கேயே குழி பறிச்சு இல்லை மூடி விட்டு போயிடுவாங்க. நம்ம கவர்மெண்ட் கேபிள்ல இதே அதர் நெட்வொர்க்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இதே அவனே பிடிச்சே போட்டு தர சொல்லலாம், எனக்கு 2 பக்கம் பிட்டு போட்டு கொடு, எனக்கு கேபிள் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வேற நெட்வொர்க்னா அவங்களா மேனுவலாக பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களா ஆப்ரேட்டர்கிட்ட காசு கொடுத்து வேணா பிட்டு போட்டுக்கலாம். எங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி எதுவும் கிடையாது, அடிக்கிறது எல்லாம் ஒன்று தான். நீங்கள் போக்குவரத்து போக்குவரத்துக்கு தான் கார் இருக்கு, கார் கொடுத்துருவாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ மொத்தம் 5 பேர். நான் டிரைவரு, சரிங்க, அப்புறம் எனக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டு, 2 லேபர், மொத்தம் 5 பேர் கணக்கு. ஒரு டீம்னாலே ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. சரி, நீங்கள் ஏதாவது அந்த கேபிள்லாம் கட் பண்ணி காட்டுங்க. இந்த சின்ன கேபிளுக்குள்ளே தான் ஒரு பைப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கண்ணாடி மாதிரி, கண்ணாடி கேபிள். ஓஎஃப்சி கேபிள் தான் அது அப்படிங்களா? ஆமாம், எல்லாம் ஓஎஃப்சி அப்படி கிடையாதுண்ணே. நெட்வொர்க்னாலே உங்களுக்கு எல்லா கேபிளுமே இப்படி தான் இருக்கும். இந்த கலர் பார்த்தீங்களா, கலர் கோடிங் இருக்குல்ல, இது மட்டும்தான் வேரியேஷன் ஆகுமே தவிர ஃபைபர்லாம் ஒரே ஃபைபர் தான். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் இல்லை? ஆமாங்க. இதில் எத்தனை கேபிள் வருங்க ஒரு இதில் ஒரு கேபிள் தானே வரும். ஒரு ரூட்டுக்கும் ஒரு கேபிள் கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இல்லை இப்போ இந்த இதில் ஒரு பைப்பில் இத்தனை கேபிள் வருது இல்லைங்களா? ஒரு டியூப்பில் சொல்கிறீங்களா? ஒரு டியூப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைபர் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபைபரு கரெக்டாக? ஆமாம், கரெக்டாக இருக்கா கட்டிங்கு? ஓகே. இப்போனா ஸ்ப்ளைசிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸ்ப்ளைசிங் இதே கொஞ்சம் கட்டிங் நல்லா இல்லைனா அடிக்காது. ஸ்ப்ளைசிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது நம்ம அந்த இருக்குல்ல டியூப்பு, இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இதை போட்டு தான் ஹீட் பண்ண முடியும். இதை அப்படியே விட்டோம்னா உடஞ்சி போயிடும். இந்த இருக்குல்ல ஹீட்டிங் மிஷின் ஃபுல்லாக உள்ளே ஏற்றிட்டு ஹீட் போட்டோம்னா அது அப்படியே பிடிச்சிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம காயில் பண்ணி வச்சிடலாம். இந்த ப்ளூ, க்ரீனு, கலர் கோடிங் இருக்குண்ணா. கலர் கோடிங் நேம்லாம் இருக்குது, அது சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ, 2வது ஆரஞ்சு, 3வது க்ரீனு, 4வது ப்ரௌனு, 5வது ஸ்லேட்டு, 6வது ஒயிட்டு, அப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா ரெட்டு, 8 பிளாக்கு, 9 எல்லோ, 10 வந்ததுன்னா பர்பிளு, 11 பார்த்தீங்கன்னா ரோஸு, 12 பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்.
இவ்வளோ கேபிள் இருக்கு உள்ள. ஆமாம், ஒரே பைப்பில் ஒரு இத்தனை இதான் கலர் கோடிங்கே இவ்வளோதான். 12 கலர் தான் எல்லா நெட்வொர்க்லையும். சரி தான், 12 கலர் மட்டும்தான் வரும், மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் வராது. அதை தான் மாறி மாறி வரும். ஒரு டியூபுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது பார்த்தீங்கன்னா 24F கேபிள், இது 12F கேபிள். இது ஒரே டியூப்ல பார்த்தீங்கன்னா 12 ஃபைபர் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூபுக்கு பார்த்தீங்கன்னா 4 கோர் அந்த மாதிரி வரும். மொத்தம் 24, மொத்தம் 6 டியூப் வருதுல. இல்லை ஒரு டியூபுக்கு 6 வரும், சாரி 4 வரும். அதே மாதிரி ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூபுக்கு 8 வரும், 48ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நேரம் அதிகமாகும் அடிக்கிறதுக்கு. ஜியோவில் சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்கல்ல? அப்படிலாம் இல்லைண்ணே, எல்லா நெட்வொர்க்குமே சேம் சேலரி தான். ஆனால் நான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒரு டீம்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே அவுட்டுன்னா பிரச்சனை கிடையாது. இதே சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ப்ரெஷர் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மென்டல் டார்ச்சராக இருக்கும். ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. எதனா ஒரு கேபிள் கட்டாகி போச்சுன்னா கத்துவாங்க. இங்கே அப்படி கிடையாது. கேபிள் கட்டாகி போச்சு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஓ இதான் சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது வந்து மொபைல் நெட்வொர்க்குக்கா இல்லை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுங்களா? கம்ப்யூட்டருக்கு தானே. கம்ப்யூட்டருக்கு தான், மொபைலுக்கு சம்மந்தம் இல்லை. இதுலேருந்து வேணால் டேப்பிங் எடுத்திருப்பாங்க. இந்த பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து வேணால் டேப்பிங் எடுத்திருப்பாங்க. ஐடி கம்பெனிக்கு வந்து ஐடி கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஒரே நெட் மட்டும் போகாதுன்னு, எல்லா நெட்வொர்க்கும் சேர்ந்து போகும். இப்போ இந்த கேபிள் இப்போ என் நெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனி போகுதுன்னு வச்சுங்களேன், என் கேபிள் கட்டாகி போச்சு அவனுக்கு கிடைக்காதுல்ல, அது அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால என்ன பண்ணுவான்னா எல்லா நெட்வொர்க்லையும் வாங்கி வச்சிருப்பான். ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் எல்லா கேபிள்லையும் அவனுக்கு லிங்க் இருக்கும். அதை வச்சு தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஒன்று டவுன் ஆனாலும் ஒன்று யூஸ் பண்ணிப்பான். அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடணும். அந்த மாதிரி தான். இது ஓகே ஆயிடுச்சுன்றது இந்த மிஷின்லேயே தெரிஞ்சுக்கலாமா நீங்கள்? இல்லை, எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ நான் ஸ்லைசிங் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓகே ரெடி ஆயிடுச்சு, அப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சு நான் கிளம்பிடுவேன். சரி ஓகே அப்பா ஆயிடுச்சு. இல்லை அப்பாவில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த இடத்துல ஓடிடிஆர் இந்த மாதிரி மிஷினை வச்சு அவங்க ஓடிடிஆர் போடுவாங்க. நான் இங்கே ஃபைபர் அப்படி நான் பெண்ட் பண்ணேன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் பெண்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே, அதனால் அதை கட் பண்ணி அடித்தா சரியாயிடும். இப்போ அந்த மிஷினில் என்ன ஒர்க் பண்ணுவீங்க? எந்த மிஷின்? அந்த மிஷினில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடிஆர்னு இந்த இருக்குல்ல, இது பேட்ச் கார்டு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணாமல் இருக்கணும் ஓடிஆர் போகிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ணிடுவேன். இது கனெக்டர் நம்ம கொடுத்துருவாங்க. இதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைபர் ட்ரேஸ் போட்டோம்னா பார்த்துடலாம் இத்தனை கிலோமீட்டரில் போகுது அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, வெளிச்சத்தில் தெரியாது, எனக்கே தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். அதில் பார்த்தோம்னா தெரிஞ்சு ஜேடிஎஸ்சி. இதே மாதிரி ஒரு நெட்வொர்க்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பழைய மாடல். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போல. இப்போ வந்ததெல்லாம் ரொம்ப டிஜிட்டல் சூப்பராக இருக்கும். டச்சே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பேட் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்துக்கு ஃபுல்லாக பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கேபிள்லாம் மண்ணுக்கடியில் எவ்வளோ ஆழத்தில் இருக்கும்? ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குண்ணா. ஒரு இப்போ ஜியோ மற்ற நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா 4 அடி கீழே வந்துடும். கரெக்டாக 1 மீட்டருக்கு மேலே வரும். பிஎஸ்என்எல் பொறுத்தளவு எல்லாமே டவுனில் கீழே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கீழே தான் இருக்கும். கண்டுபிடிக்க கஷ்டம். இப்போ நீங்கள் 6 அடி தோண்டி தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேசிபி வச்சு தான் தோண்டினாங்க. நேற்றே தோண்டியாச்சு. கேபிள் எடுத்து வச்சுட்டாங்க, நான் அடிக்க சொல்லியிருக்காங்க. அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆமாம், எல்லா வேலையும் கஷ்டம் தானே. கஷ்டம்னு பார்த்தா கலெக்டர் வேலையும் கஷ்டம் தான், கழுத்துக்கிற வேலையும் கஷ்டம் தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? கற்றுக்கணும்ல, கற்றுக்கணும். எவ்வளோ இதான வேலை அது. இதே நான் இப்போ வீட்டு எங்கன்னா முன்னாடி போய் அடிச்சேன்னா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஸ்லைசிங் பண்ணுறேன்னா அவங்களுக்கு தெரியாது. என்னப்பா இது கேபிள் எர்த்து வருமானு கேட்பாங்க. சொல்லுவாங்க அவங்ககிட்ட, எர்த்தெல்லாம் வராதுங்க அப்படி. பிஎஸ்என்எல் தனியாக டவர், இது ஜியோ வந்து தனியாக டவர் போட்டிருக்காங்க இல்லையா? எல்லா நெட்வொர்க்குமே தனியாக டவர் வச்சுருப்பாங்க. ஒரே டவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்என்எல் தனியாக டவர் இருக்கும், ஜியோக்கு தனியாக இருக்கும், ஏர்டெல் தனியாக இருக்கும், வோடாஃபோன் தனியாக இருக்கும். உங்களுக்கு டவுனுக்குள்ளே அதிகமாக வேலை இருக்குங்களா? டவுனுக்குள்ளே தானே அதிகமாக இருக்கும். இது அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மரம் பிடுங்குறாங்க ஃபுல்லாக. இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ மரம் இருந்துச்சு, எல்லா மரத்தையும் பிடுங்குறாங்க. அதனால எனக்கு வேலை இருக்குது, கட் பண்ணி விட்றாங்க. ஓகே ஓகே. இப்போலாம் எங்கள் ஆஃபீஸில் பேசிட்டாங்க, கட் ஆகிடுச்சுன்னா ஜேசிபி காரனே போட்டு கொடுத்துருவோம் பிட்டு. ஆனால் ஆள் அங்கே இருக்கணும். நம்ம ஆள் அங்கே இருந்து இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு 2 பக்கமே எனக்கு பிட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவன் போட்டு கொடுத்துருவான். அவங்களுக்கு பே பண்ணிடுறாங்க போல் ஆஃபீஸில் பேசி.
ஆக்சுவலாக இப்போ இந்த மொபைல் டவர் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா. மொபைல் டவர்லேருந்து இந்த கனெக்ஷன் வந்து மொபைல் டவர்லேருந்து வருதா இல்லை? மொபைல் டவர் வேறண்ணா. அது எனக்கு தெரியாது. நான் இதுதான் தெரியும். நான் இது வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது கண்ட்ரி டு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதில்ல? கண்ட்ரி டு கண்ட்ரியா? அது தெரிலண்ணே. அது எப்படி போகுமான்னு தெரில. கண்ட்ரி டு கண்ட்ரி நெட்ஒர்க்கு இல்லை, அந்த கேபிள்லாம் வந்து கடலுக்குள்ளே தான் போகுது. ஓ, அதில் அது கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆளுங்க வர மாட்டாங்க அது ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு. ஆமாம், வெளியூர்லேருந்து அதில் இருக்குவாங்க. ஆமாம். இது ஒரு ரிப்பேர் வந்து சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரிப்பேர் நம்மளால் சரி பண்ண முடியாதுண்ணே. நம்ம இங்கேருந்து அமுச்சு விட்ருவோம். இங்கே வெளியே இப்போனா இங்கே அமுச்சு விடுவாங்க. பெங்களூரு அந்த மாதிரி கொரியர் போட்டு அமுச்சு விட்ருவாங்க. இந்த மெஸ்ஸுன்னு கம்பெனி இருக்குல்ல, சரிங்க, அவங்களுக்கே அமுச்சு விட்டா கொரியர் போட்டு அமுச்சு விட்டோம்னா அவங்க ஃபால்ட்டு பார்த்து சொல்லுவாங்க. நம்மளாலாம் இது ஃபால்ட்டு பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க் என்ன? ஸ்லைசிங். அதாவது கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா அதை ஜாயின் பண்ணுறது இல்லைங்களா? நிறைய விஷயம் சொன்னீங்க. இதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்லையே. ஓஎஃப்சியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை பற்றி வீடியோஸே எதுவும் இருக்காது இல்லைங்களா? ஆமாம். இது அவ்வளோ தெரியாதுன்னு. ரோட்டில் போகிறவங்க பார்த்துட்டு இப்போ வேணால் போகிறாங்களா வண்டியில் என்னென்னு பார்ப்பாங்க. ஏதோ கேபிள் அடிச்சுட்டு இருக்காங்க, ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இது என்ன இது. இப்போ ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணலாமா? ஓகே, கால் பண்ணுங்க. உங்கள் நம்பர், கான்டாக்ட் நம்பர். ஓகேண்ணா, சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லுங்கள். இதிலே சொல்லுமா? சொல்லுங்கள். 9384703210. இன்னொரு தடவை சொல்லுங்கள். 9384703210. இப்போ எங்கே சென்னையில் இருக்கீங்க? புரியலண்ணா. சென்னை தானே? சென்னைனா புரியல. இல்லை, நீங்கள் திருவாரூர். சொந்த ஊர் கேட்டீங்களா? சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவாரூர் தான். திருவாரூர். சரிங்க. இப்போ நான் இங்கே பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷம் ஆகுது பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. ஏதாவது இதை பற்றி படிக்கிறதுக்கு எங்கே படிக்கலாம் அந்த மாதிரி டவுட்டு கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம. அதுக்காக? ஆமாம். படிச்சுட்டு வரலாம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் படித்தாலே இதுக்கு வந்துடலாம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.